ஒரு மழை பெஞ்சு நின்னுச்சு அப்படின்னா அம்மா டெய்லி ஒரு ரவுண்டு வீட்டை சுத்தி வரணும். தண்ணி கலெக்ஷன் எங்கேயாவது இருக்கா, கொசுக்கள் எங்கேயாவது, நம்ம வீட்டுக்கு ரோட்ல தண்ணி இருக்கும், அந்த ரோட்ல தண்ணி கொஞ்ச நாளாவே தேங்கி இருக்கும், அந்த இடம் குழியா இருந்திருக்கும், அதை மஸ்கிட்டோஸ் இதாகும், குழந்தைங்க அங்க போய் விளையாடும் போது நிச்சயமா அதுல இருந்து டெங்கி வரலாம். சோ அதனால என்ன பண்ணணும், அதுல நம்ம ஒரு பக்கெட் மண் எடுத்து அதுல கொட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னா தண்ணி அப்சார்ப் ஆயிடும். சோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஆனா முக்கியமான விஷயம் கொசுக்களை தவிர்க்கிறதுக்கு. மூணாவது நிறைய மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவசரப்பட்டு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. மெடிசின்ஸ் அவசியம் கிடையாது. சளி, இருமல், தும்மல் அதெல்லாம் ஒன்றும் எமர்ஜென்சி கிடையாது. நேத்து கொடுத்த மெடிசன், போன தடவை கொடுத்த மெடிசன், இங்க வாங்கின மெடிசன், அங்க வாங்கின மெடிசன் ஒரு கலந்து கட்டி கொடுக்குறாங்க. வெயிட் வேற, இப்ப இருக்க குழந்தைங்க வெயிட் வேற இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது எல்லா சளியும் ஒரே மாதிரி கிடையாது. இந்த சளி ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த சளிக்கு வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ இதையும் அதையும் சேர்ந்து கொடுப்பாங்க. இதுலயும் அதே மெடிசன் இருக்கும், அதுலயும் அதே மெடிசன் இருக்கும், அவங்களுக்கு அது தெரியாது. ரெண்டையும் கொடுக்கும்போது ஓவர் டோஸ் ஆகும். அதே மாதிரி ஜுரம் குறையலன்னு பாராசிட்டமால நிறைய கொடுப்பாங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தேன் ஜுரம் குறையல அப்படிம்பாங்க. சோ ஓவரா பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு உள்ள டோஸ்ல பாராசிட்டமால் ஓவர் டோஸ் ஆயிரும். சோ மழைக்காலங்கள்ல இது நாங்க காமனா பாக்குற இது பாராசிட்டமால் பாய்சனிங். பாராசிட்டமால் ஈரலை அழுக செய்யும். அதனால ஓவர் டோஸ் பாராசிட்டமால் கொடுக்க வேண்டாம். ஃபீவர் சாதா ஃபீவரா இருக்கும், ஆனா பாராசிட்டமால் ஓவர் டோசிங்னால நிறைய குழந்தைங்க சென்னை பக்கம்லாம் நிறைய இறப்புகள் கூட வந்திருக்கு. சோ அதனால அவசரப்பட்டு அவசியமா எல்லா பாராசிட்டமாலும் ஓவர் டோஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சுத்தமான துணியை சாதாரண நீர்ல முக்கி புழிஞ்சு உடம்பு தொடச்சு விட்டாலே டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். இல்லையா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்கிறது. அதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச மெடிசன் ஓவர் டோஸ் நிச்சயமா கொடுக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப காமன் இந்த சீசன்ல. ரெண்டாவது சளி, இருமல், தும்மலுக்குலாம் அவசரமா மெடிசின் தேவையே இல்லை. முக்கியமான வார்னிங் சைன்ஸ் இருந்தா உடனே நம்ம போகணும். அப்படி இல்லை அப்படின்னா சாதா சளியெல்லாம் நம்ம உடனே அவசரப்பட்டு மருந்து கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மூணாவது நம்ம ரெட் பிளாக் சைன்ஸ் தெரிஞ்சுக்கணும். எப்ப இமிடியேட்டா நான் என் குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை ரொம்ப ஹையா ஃபீவர் இருக்கு அப்படின்னா அது நம்ம சாதாரணம்னு விட்டுற வேண்டாம். ரெண்டாவது 103 டிகிரிக்கு மேல ஃபீவர் இருக்கு. நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாரும் தெர்மாமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. 103 டிகிரிக்கு மேல காமிக்குது அப்படின்னா அது ரொம்ப சீரியஸ் ஃபீவர். மூணாவது குழந்தை ரொம்ப சோர்வா இருக்கு, படுத்துக்கிட்டே இருக்கு, முழிக்கவே இல்லை, சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்குது, வேகமா ஃபாஸ்டா பிரீத் பண்ணுது. அஞ்சாவது எங்கேயோ ரத்தம் வருது, மூக்குல இருந்து ரத்தம் வருது, காதுல இருந்து ரத்தம் வருது, உடல்ல ரேஷஸ் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அலர்ட் ஆயிடும். அஞ்சாவது குழந்தை ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, தூங்கவே மாட்டேங்குது, சாப்பிடவே மாட்டேங்குது, கத்திக்கிட்டே இருக்கு, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்கு, என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னா குழந்தைக்கு ஏதோ ரொம்ப செய்யுது அப்படிங்கறத நம்ம அலர்ட் ஆயிடணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லிப்ஸோ, உடம்போ, கையோ, காலோ வெளிரி போனாலோ அல்லது சில்லித்து போனாலோ அல்லது நீல கலர்ல போனாலோ இதெல்லாம் எமர்ஜென்சிஸ். அப்ப நான் நாளைக்கு வரையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கறத நம்ம பண்ணக்கூடாது. இந்த ரெட் பிளாக் சைன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வைரஸ் கிருமிக்கோ மற்ற காரணங்கள்னால வர ஃபீவருக்கோ உடனே பதட்டப்படணுங்கிற அவசியம் ஏற்படாது. இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.